மனசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. எல்லாமே கண்ணாடி வளையல். எல்லாமே கண்ணாடி. இங்க இருக்கிறது எல்லாமே கண்ணாடி வளையல். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் நம்ம இப்படி போட்டல என்ன பண்ணுவோம்? அது இப்படி இப்படி தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி இப்படி பார்க்காம இருக்கவே முடியாது. அதுவும் நான் கையை 100 வாட்டி பார்ப்பேன். அப்போ ஓவராலா இதுல இருக்கல இந்த காஸ்ட்லியஸ்ட் பேங்கிள் அப்படினா இது. நான் இது 1000 ரூபாய்னு சொன்னா என்ன செருப்பால அடிக்க வந்துருவாங்க எல்லாரும். அதுக்கு வாங்கி வச்சு இருந்ததே மறந்துடுவீங்க. ஆனா அது இருக்கு அந்த மாதிரி கேட்டகரியா? ஆமா, அந்த கேட்டகரி தான் நானு. இதுல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. காஸ்ட்லியஸ்ட் சாரி இந்த கிரீன். ஓகே, எவ்வளோ? இந்த கிரீன் வந்து 10,000 11,000 11,000. அப்படி எடுங்க பாப்போம். அந்த 11,000 எப்போ வாங்கியிருப்பீங்க? எத்தனை வருஷம் இது இருக்கும்? வாங்கி 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆஹா. ஆனா நான் இன்னும் ஒரு வாட்டி கூட போடல. கண்ணாடி வளையல் உடஞ்சாலும் இல்ல யாராவது உடைச்சிட்டாலும் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன், கோவம் வந்துடும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கவே இல்லை. நான் டீ கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஒரு ட்ரெஸ் தான் ஒருத்தவங்களை வந்து நிர்ணயிக்கிறதா, அதுதான் நான் தோற்றம் தானா அப்படின்னுட்டு இப்போ ஒரு வெறியெல்லாம் நம்மளுக்கு வரும்ல. எவ்வளோ இருக்கும் பிரைஸ்? நம்ம இந்தியா காஸ்ட்டுக்கு இங்கே நான் இது வந்து ஒரு ஷோரூம்ல கேட்கும் போது 1500 2000 சம்திங் சொன்னாங்க. ஜஸ்ட் 500 பாம்பேல. இப்போ என்னன்னா இது ரொம்ப அழகா இருக்கு வளையல் எல்லாம். ஒரு பேங்கிள் கடையில வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. இதை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது? அப்படி கிடையாது. இதை வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கரெக்டா நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஓகே, இந்த பேங்கிள்ஸ் இருக்கா, இப்போ என்னோட ட்ரெஸ்க்கு இது மேட்ச்னு வச்சுக்கோங்க, எடுத்துருவேன். கரெக்டா அதே மாதிரி எடுத்து வச்சிருவேன். இப்போ இது எடுக்கிறேன்னா இதுக்கு இப்போ இத எடுக்கணும், இது ஃபுல்லா எடுத்து ஆமா இதை எடுத்து கரெக்டா வச்சுட்டு வைப்பேன். ஓகே, அப்படியே போட்டுட்டு ஏன்னா எல்லாமே கண்ணாடி இல்ல, சோ அதனால இது எல்லாமே கண்ணாடி வளையல். எல்லாமே கண்ணாடி. இங்க இருக்கிறது எல்லாமே கண்ணாடி வளையல். இது எப்படி நீங்க செட் பண்ணீங்களா இல்ல இந்த ஓவரால் இந்த வார்ட்ரோப் இந்த இல்ல இது ஆக்சுவலி நான் கஸ்டமைஸ் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேங்கிள்ஸ் இருக்கிறதுனால இந்த அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பாக்ஸஸ் இருக்கு. இது மாதிரி தான் ஃபுல்லா ஸ்டோரேஜ் பண்ணி கீழெல்லாம் வச்சிருந்தேன். கொஞ்சம் சிஸ்டர் வீட்லயுமே நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தேன் சரி இந்த மாதிரி வந்து ஷாம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அக்கா இந்த மாதிரி இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே ஷாம் பண்ணலாம், இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு பார்த்தா நான் அப்படி பண்ணால் லுக்காக நல்லா இருக்காதுக்கா, இது வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஷாம் தான் ஒரு ஐடியா பார்த்து எனக்கு பிக்கெல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அவங்க மேலே தான் இருக்காங்க. ஸோ அவங்க இதில் வந்து டிசைனர் ஆக்சுவலி அவங்க எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இதுலேயே கபோர்ட்ஸ்லேயே வச்சுருப்பாங்க, அப்படி வால்லேயே போட்டு செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக இது ஒரு ரேக்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்படி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இது ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஏன்னா எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்ல, அது ஓப்பனா தான் இருந்தது. நான் ஒரு ஆன்லைன் பேஜ்லயுமே கூட பார்த்தேன். பார்க்கும்போது அது ஓப்பனா இருந்தது. அதுல தூசி ஆயிடும், மெயின்டைன் பண்ண முடியாது, டக்குன்னு தள்ளி விட்டாங்கன்னா உடஞ்சிரும். ஆனா இது வந்து ஒரு ஓரமா ரொம்ப அழகாவே எனக்கு காம்பாக்டா கிடைச்சிருச்சு. ஓகே, சோ எந்தெந்த ஊர்ல இருந்து வாங்கியிருப்பீங்க இங்க இருக்க வளையல்ஸ்? ஃப்ரம் விச் பிளேசஸ்? விச் பிளேஸ்? ஹைதராபாத்ல வாங்கினேன். அப்புறம் சவுகார்பேட், முக்கவாசி சவுகார்பேட். அங்கேருந்து ஃப்ளைட்ல இருந்து கொண்டு வரும்போது இதாயிடும். பாதி வந்துட்டு ஹைதராபாத், பாதி வந்து சவுகார்பேட் தான். ரெயின் டிராப்ஸ் வளையல்ன்றாங்க, நிறைய சொல்றாங்க. இதுல எந்தெந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி பொட்டிக்கு இருக்காங்கல்ல, ஆமா. ஆனந்திக்கு பெரிய தேங்க்ஸ். Okay. ஆனந்தி போட்டுட்டு இருந்த பார்த்து ஆனந்தி ரொம்ப அழகா இருக்கு, இது எங்க வாங்குனீங்க அப்படின் போது உண்மையாவே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா யாருமே இப்ப நான் என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே ரெஃபர் பண்ணிடுவேன். யாருக்குமே எதுவுமே யோசிக்க மாட்டேன். அந்த இது நம்ம அவங்க சொல்லணும், அவங்க அங்கே போய் அதே மாதிரி போட்டுருவாங்கன்ற தாட்லாம் எனக்கு இல்லை. ஓகே நீயும் ஹாப்பியாக இரு, அதுதான் ஏன் தாட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து ஆனந்தி எதுவுமே யோசிக்காம எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, இதுதான் என்ஷா நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுத்து அங்கே போய் வாங்கின பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ரெயின் டிராப்ஸ் வளையல். ரெயின் ட்ராப்ஸ் வளையல் எல்லாமே. வேற என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு? இதெல்லாம் என்ன இந்த மல்டி கலர்ஸ்? இது வந்து சவுகார்பேட்லேயே வேற ஒரு ஷாப்ல வாங்கினது. இது வந்து நம்ம பிளெயின் பேங்கிள்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த ரெயின் ட்ரீலேயே இப்போ வந்து இது புதுசா வந்திருக்குது இந்த பேங்கிள்ஸ். நைஸ். இதுல வந்து எனக்கு கலர்ஸ் கரெக்டா இல்ல, இதுதான் இருந்துச்சு. ஒரு 3 கலர்ஸ் தான் இருந்து, கீழே வச்சிருக்கேன் 2 கலர்ஸ். அதனால வந்து இது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால வாங்க முடிஞ்சது. வேற எதுவும் கிடைக்கல. போட்டோ அனுப்புனாங்க, ரொம்ப நாளா அந்த அண்ணன் எனக்கு போட்டோ அனுப்பிட்டே இருக்காரு, ஆனா நான் போய் வாங்க முடியல. ஓகே, பட் இப்போ இவ்ளோ பேங்கிள்ஸ் இருக்குல்ல, ஆனா இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ பேங்கிள்ஸ் செலக்ட் பண்ணனும் அப்படினா இப்போ நீங்க போட்டிருக்க காஸ்டியூம்க்கு என்னென்ன மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நம்ம வியர் பண்ணலாம்? ஆக்சுவலி இப்போ நான் போட்டிருக்க காஸ்டியூமுக்கு வந்துட்டு பேங்கிள் போடாம இருந்தா ரொம்ப கிளாஸா இருக்கும். பட் பேங்கிள் போடும்போது இதோட லுக் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி காஸ்டியூம்க்கு, ஏன்னா அது மேக்ஸிமம் ஃபுல் ஹேண்ட் வேறையா, அதனால நான் போட மாட்டேன். இப்போ எப்படின்னா
சாரிக்கு மேக்ஸிமம் சாரி தான். சல்வார்க்குன்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏதாவது ஃபெஸ்டிவல்ல பூஜை பண்ணும்போது அப்போ நானும் ரேண்டமா போட்டுப்பேன். ஓ நல்லாதான் இருக்கே. ஆனா இப்ப இந்த கலர் காம்பினேஷனுக்காக கேட்டேன். இப்ப இந்த ஒயிட் அண்ட் கோல்டுல ஒரு saree நம்ம வியோ பண்றோம் அப்படின்னா எந்த மாதிரி பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணணும்? இந்த கோல்டன் கலர் இருக்குல்ல, ஓகே, ஸோ இந்த கலர். ஆமா இந்த கலர் இது நான் போட்டிருக்கிறதுக்கு எக்ஸாக்ட் கலர் இது. பியோர் ஒயிட்லயே பேங்கிள்ஸ் கிடைக்குதுன்றது அது நான் இன்னும் பார்க்கல. பியோர் ஒயிட்ல பிளைன்ல இருக்கு. இதுல என்கிட்ட பிளைன்ல உள்ள அந்த பாக்ஸ் அடியில இருக்கு. அதையும் இதையும் மேட்ச் பண்ணி போடும்போது செம்ம கிளாஸா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிடிச்ச ஃபேவரட் பேங்கிள்ஸ் எடுத்து அப்படியே அந்த கையில போட்டு எங்களுக்கு அப்படியே இப்படி அழகா ஷோகேஸ் பண்ண முடியுமா? ஸோ இவ்வளோதான். ஓகே, நைஸ். பட் இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஆஹா, ஓகே. பட் இதுக்கு லுக்கா இருக்கா? லுக்கா இருக்கே. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் நம்ம இப்படி போட்டால என்ன பண்ணுவோம், அது இப்படி இப்படி தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி இப்படி பார்க்காம இருக்கவே முடியாது. அதுவும் நான் கையை 100 வாட்டி பார்ப்பேன். மறுதானி ஆக்சுவலி நம்ம கை அழகா இருக்கா அழகா இருக்கா நீங்க பாப்பீங்க. ஏதோ இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஹாபிட்ஸ் கிடையாது. நானே 100 வாட்டி பார்த்து பாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த கண்ணாடியை கையிலே எடுத்துட்டு போயிடுமா நடந்து போகும்போது. ஏமா நீ அதை வேற எனக்கு எப்ப கண்ணாடி பார்த்தாலே எங்க அம்மா ஞாபகம் தான் வருமே. ஏன்னா அவங்க எனக்கு நான் வந்து சொல்றது ஒரு 10 இயர்ஸ் பேக். ஏமா அந்த கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கிற, நீ இப்படியே நடந்து போகும்போது பார்த்துட்டே போனா நல்லா தானே இருக்கும், எல்லாரும் உன்னை பார்ப்பாங்கல்ல. So, அந்த அளவுக்கு கண்ணாடி போட்டு உங்களை அட்மையர் பண்ணுவீங்க. ஆமா ஆமா அவ்வளோ பார்ப்பேன் கண்ணாடி, அப்படி பார்ப்பேன் நான். இப்போ ஓவராலா இதுல இருக்கல இந்த காஸ்ட்லியஸ்ட் பேங்கிள் அப்படின்னா எது? எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 300 ரேஞ்ச் தான். ரொம்ப காஸ்ட்லிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே 300-400 ரேஞ்ச் தான். இந்த பேங்கிளோட குவாலிட்டி அவ்வளோதான். அந்த காஸ்ட் நான் இது 1000 ரூபான்னு சொன்னா என்ன செருப்பால அடிக்க வந்துருவாங்க எல்லாருமே. எல்லாமே 300. எல்லா கேர்ள்ஸுமே வாங்குறாங்க. அதுவும் இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ இந்த பிளாக் கலர் வளையல் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்க தான் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ. நம்ம மனசுதான் காரணமே. யாராவது இதை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிளாக் வேர் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணல. என் மனசு சந்தோஷமா இருக்கு, நான் ஹாப்பியா அவங்கள வந்து பிளெஸ் பண்றேன், இதுவே எனக்கு போதும். அவ்வளவுதான். மத்தவங்க பாக்குற பார்வையில தப்பா இருக்கு, அவங்க என்ன தப்பான்னு அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். கண்ணாடி வளையல் இருந்துச்சுன்னா வீட்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஏதாவது அபசகுணம் ஆயிடும். அதனாலே நிறைய பேர் வளையல் கண்ணாடி வளையல வந்து ரொம்ப பார்த்து வச்சுப்பாங்க. அண்ட் அது போடுறத கூட அவாய்ட் பண்றாங்க. உங்களுக்கு அந்த உடஞ்சதுன்னா அந்த நாள் ஒரு மாதிரி ஆயிடுச்சோ இல்லை அப்படி நடந்திருக்கா? நீங்க எப்படி பாப்பீங்க? ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் என் மைண்ட்ல அது ஒருவேளை நான் கேட்டு அந்த மாதிரி நான் ஆயிட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி வந்து கையல் ஷூட்டிங் போது தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஈசிஆரில் நானும் ஹஸ்பண்டும் போனோம். ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டாங்க. ஏன்னா எங்கள் தங்கச்சி பாப்பா நாட் வெல், நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஒரு பாக்ஸ் எடுக்கும்போது அப்படியே அந்த பாக்ஸ் அங்கேருந்து எடுக்கும்போது அப்படி கை தவறி உடஞ்சிருச்சு. என்ன இது இந்த மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் அப்செட் ஆகிட்டேன். இது தெரியாமல் உடஞ்சதுன்னு நினச்சிக்கலாமா, எப்படி என்னதுன்னே தெரியாமல். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட சிஸ்டர் ஃபோன் பண்ணி, இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு இருக்கேன், ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்னோடனே, இது உண்மையாக தான் இருக்குமோ டக்குன்னு தோணல. இது உண்மையாக தான் இருக்குமோ, அப்போ அதெல்லாம் சொல்கிறது தான் உண்மை தானான்றது எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் கண்ணாடி மட்டும் சென்டிமெண்டலாக உடையாமல் மேக்ஸிமம் அது கிளாஸாக இருந்தாலும் சரி பேங்கிள்ஸாக இருந்தாலும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சாலும் இல்லை யாராவது உடச்சிட்டாலும் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன், கோவம் வந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் சம்திங் அப்படி சொல்லி நான் அந்த மாதிரி ஐட்டம் போல இருக்கு. கிளியரா உடஞ்சு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? அம்மா கொஞ்சம் கோவமாக கத்திருக்கேன். என்னோட அசிஸ்டன்ஸ் ஒருத்தவங்க வந்து கண்ணாடி உடைச்சிட்டாங்க, நீங்கள் என்ன வேணாலும் உடைச்சா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா, பட் கண்ணாடி மட்டும் ப்ளீஸ். அது அப்படியே வீரில் விட்டு இருந்தது. அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. ஏதோ சம்திங் ஆகுமோ ஏதாவது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஷூட்டிங்கில் அந்த தாட் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டி வந்து நடுவில் ஒரு படம் வந்தது இல்லை, கார்த்திக் சாரோடதும் அரவிந்த் சாமியும் நடிச்சாங்க, மெய்யழகன். மெய்யழகன் பெட்டிங்களா? இல்ல இதெல்லாம் இதை காமிச்சாலே அப்படிதான் நினைச்சுப்பாங்க. ஆனா இது வந்து நடுவில் நாங்க வந்துட்டு திருச்செந்தூர் போயிருந்தோம் ஃபேமிலியோட. அப்போ அங்க ஃபுட் சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லா இருந்தது. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஓ இதுவும் வாங்கணுமா, சரிம்மா வாங்கிக்கோமா, உனக்கு இதுதான். நான் என் வீட்டுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஆனா நான் ஒரு பேருக்காச்சும் ஒரு ஓரமா வச்சிடணும், அந்த மாதிரி தான் எனக்கு. சோ அதுக்காக வாங்கி வச்சு வாங்கி இருந்ததே மறந்துடுவீங்க. ஆனா அது இருக்கு அந்த கேட்டகரியா? ஆமா அந்த கேட்டகரி தான். நானு இதுல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஐயோ, நீங்க இவ்வளவு நேரம் அதை ஓபன் பண்ணுவீங்களா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆசையா இருந்த மெய்யழகன்லாம் பில்டப் கொடுத்துட்டு இது சும்மா ஒரு ஆசைக்காக இந்த டப்பா வீட்டுல இதுல குட்டியா வச்சிருக்கேன், இது பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு பெருசு வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அது எல்லாம் சரி. அடுத்த பெட்டி எடுங்க, என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே, அடி இது அங்க வச்சிருக்கீங்களா? நான் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா, எதையாவது தூக்குனாலே டொப்பு டொப்புன்னு கீழே போடுறது அந்த மாதிரி ஆளா இல்ல எல்லாத்தையும் பத்திரமா கேர்ஃபுல்லா? ஐயோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வைப்பேன், எல்லாமே கேர்ஃபுல்லா வைப்பேன். வாவ் சூப்பரா இருக்கே. இந்த த்ரெட் வளையல் இதெல்லாம் நானே பண்ணுவேன். நீங்களே பண்ணுவீங்க? ஆமா ஆமா ஆமா. இதுல பாதி வளையல் வந்து எந்த அந்த இதுல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா நான் பண்ணின வளையல் தான். சூப்பர். வீட்டுல சும்மா இருக்கிற போது எனக்கு ரொம்ப பேங்கிள்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால
இதெல்லாம் அந்த ஆக்சிடைஸ்டு ஆமா இதுல ஆக்சிடைஸ் வளையல். இது வந்து நான் ஒரு 8 இயர்ஸ் பேக் ஷூட்டிங்ல வந்து அவங்க இது எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுதான், இதுதான் எல்லாமே. இப்போ இத்தனை வளையல் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும், இத்தனை வாங்கி வச்சிருக்காங்களே, டெய்லிக்கும் காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்னொன்னு எடுத்து போட்டுப்பாங்களே, எப்பதான் போடுவாங்கன்னு. இல்ல கலெக்ஷன்ஸ் வேற வேற இருக்கும்ல, மிஸ்மேட்ச் பண்ணி அந்த மாதிரி போடுவேன். பட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணாம இருக்க மாட்டேன். பேக் யூஸ் பண்ணி ஷூட்டிங் போது கண்டிப்பா யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த சாரீஸ்ல வந்து ஏதோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சாரி. காஸ்ட்லியஸ்ட் saree இந்த கிரீன். ஓகே, எவ்வளோ? இந்த கிரீன் வந்து 10,000 11,000. 11,000. அப்படி எடுங்க பாப்போம் அந்த 11,000. இது வாங்கியிருப்பீங்க, எத்தனை வருஷம் இது இருக்கும்? வாங்கி 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆஹா, ஆனா நான் இன்னும் ஒரு வாட்டி கூட போடல. 11,000க்கு சாரி வாங்கி ஆமா, போடாம இதுல ஆக்சுவலி வச்சிருக்கீங்க. நான் கட்டாத saree தான் மேக்ஸிமம். இதுல மேல இருக்க எந்த ட்ரெஸ்ஸஸுமே நான் இன்னும் யூஸ் பண்ணல. எல்லாமே நான் ரொம்ப ஆசைக்காக பண்ணி வச்சுப்பேன். ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்னா போட்டுப்பேன், அந்த மாதிரி தான். அந்த நேரத்துல போய் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், அந்த மாதிரி ரெடி பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கும் ஒரு ட்ரெஸ் பேருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து மணி வாங்கிட்டு ரெடி பண்ணிப்பேன் ஆசைக்காக. ஆனா எல்லாமே ப்ரிப்பேர்டா வச்சிருப்பேன். அந்த நேரத்துல போய் ட்ரெஸ் ரெடி பண்ணல மாட்டேன் எப்பவுமே. அந்த ஹேபிட்ஸ் கிடையாது. ஆக்சுவலி நான் இப்போ உங்கள்ட்ட கேட்குறேன் என்னன்னா, இது 11,000 சாரின்றீங்க. ஆமா, ஆமா. இது வந்து நீங்க இப்ப பார்க்கும்போது என்னப்பா இந்த பொண்ணு வந்து நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு 11,000 சாரி கூட வாங்கி வச்சுட்டு போடாமலாம் இருக்குன்ற ஒரு தாட் வரும். ஆனா எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். அப்பா இல்லாததுக்கு அப்புறம் நீங்களே குடும்ப பாரத்தை சுமந்து காசு இல்லாம, ஸோ அப்படியே இந்த 11,000 சாரியை கெத்தா கையில வச்சுட்டு அந்த கதையை சொல்லுங்களேன். 2 ட்ரெஸ் தான் போடுறதுக்கு. எனக்கு ட்ரெஸ் கிடையாது. எங்க வீட்ல வந்துட்டு ஃபெஸ்டிவல் மாத்திரம் தான் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தருவாங்க. பொங்கல் இல்லைன்னா பொங்கலுக்கு வாங்கி தருவாங்க, இல்லைன்னா தீபாவளிக்கு. இதுதான் என்னோட ட்ரெஸ். நான் போடுற செப்பல் பார்த்தீங்கன்னா டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவாய் ஸ்லிப்பர் மாதிரி, அந்த மாதிரி செப்பல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம், அது வார்த்தையே கிடையாது. என்னோட ஸ்ட்ரகிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலவங்க ஒரு மாதிரி கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. பட் என்னோட 11 வயசுல, இப்போ எனக்கு 35 ஆக போகுது. என்னோட 11 இயர்ஸ்ல எனக்கு ஆரம்பிச்ச கஷ்டம், நிறைய போராட்டம். அப்பா அந்த ஜேர்னிலாம் நான் யோசனை தூங்கவே முடியாது. அவ்வளோ. ஆனா ஏதோ ஒரு நாள்ல நான் சக்ஸஸ் ஆவேன். என்னை எவ்வளோ கிரிட்டிசம் பண்ணாங்க, இவெல்லாம் என்ன சினிமாக்கு போறா, இப்படி என்னென்னமோ பேசினாங்க. ஆனா இப்போ அதே பர்சன் என்னை பார்க்கும்போது, எங்க பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணு அவ்வளோ ப்ரௌடா இப்போ என்ன பயங்கரமா அதான் மனுஷங்க வந்துட்டு மணி மாத்திரம்தான். அந்த மணி வந்து நம்ம காரு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஸோ இதுதான் லைஃப். அதை நான் உண்மையாகவே நான் பெருசாக படிக்காத ஒரு பொண்ணு தான். ஆனால் இவ்வளோ எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் தான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அச்சோ, நான் படிக்கவே இல்லை. ஸ்கூல் போனேன். பட் ரொம்ப அது குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். நீங்க உங்களோட ஏஜை வந்து ரொம்ப போல்டா சொன்னீங்க. அதையே நிறைய பேர் சொல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு நம்ம மறைக்கணும்? இப்போ நீங்க அந்த எஜுகேஷனே சொல்றீங்க பாத்தீங்களா, அது நீங்க இன்னுமே எனக்கு வந்து ஆமா, இப்போ நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது, அச்சோ காலி தான், படிச்சுமே நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. இங்க படிப்பு கண்டிப்பா ஒரு டிகிரி. இப்போ கூட டிராகன் படத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு டிகிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா படிக்கலன்றதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். பண்ணலன்னு சொல்லலை. ஆனா என்னோட திறமையால நான் நிறைய இடத்துல இருந்து கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை வந்து உடைச்சு வரணும். அதுக்கான மூவ் ஆன் வந்து அது கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் அதை திங்க் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். 11 வயசுல தான் அப்பா இருந்தாரா? எங்க அப்பாலாம் நான் பார்த்தது கூட இல்லை, மெமரிஸ் கூட எனக்கு கிடையாது. ஏதோ அப்பா துபாயில இருந்தாங்க, நல்ல வெல் டு ஃபேமிலி தான். நாங்க அப்பா இறந்து கொஞ்சம் அம்மா வந்து ரொம்ப, நீங்க பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப இன்னசென்ட். அவங்க நிறைய ஏமாத்திட்டாங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் தான். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி வந்த பொண்ணு தான் நான். யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. சப்போர்ட்டே இல்லாம அப்படியே லைஃப் ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு. பட் இப்போ பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கோன்றத நிறைய நாட்கள் யோசிப்பேன். அதே இடத்துக்கு நான் கார்ல போகும்போது, இந்த இடத்துல தானே நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன், இந்த பஸ்ல தானே நான் போவேன், அப்படின்னு நிறைய இப்போ போகும்போதெல்லாம் நிறைய ஞாபகங்கள் வரும். அந்த மெமரிஸ்லாம் என்னோட லைஃப் டைம்ல அது மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒரு சாரி இன்னைக்கு 11,000க்கு வாங்கியிருக்கீங்கனாலுமே இதோட காஸ்ட்லியா கூட உங்கள்ட்ட இருக்கலாம். ஆனாலுமே அந்த 2 ட்ரெஸ் வச்சுட்டு தான் இருந்தேன். போட்டுக்கிறதுக்கு கூட வந்து நான் டீ கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஹோட்டல்ல டீ கொண்டு போய் கொடுக்குறது. ஆமா, டீ கொடுக்குற வேலை, பெயிண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட் ட்ரெஸ்ல போட்டு அது ரொம்ப இதாகி எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. கோடம்பாக்கம்ல நான் என்னோட பெரியம்மா வீட்டுக்காக சாலிகிராமத்துக்கு வரேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாலிகிராமத்துக்கு வரேன். அப்போ நான் வரைச்சு அந்த கோடம்பாக்கத்துல எல்லாரும் நான் பார்த்துட்டு இப்படி நகர்ந்து போறாங்க. நம்ம ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, நமக்கு தோணல, நம்ம ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, எல்லாரும் ஒரு மாதிரி போறாங்க. ஒருத்தவங்களோட ஆடை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு வெறி வரும் தெரியுமா. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கான்னு. என்னை பார்த்துட்டு ஒரு பர்சன் இப்படி எனக்கு தெரியல, அந்த ட்ரெயினில் எப்படி எங்கே போய் இறங்கணும்னு தெரியல. நான் கேட்குறேன், அவங்க அதுக்கு கூட லெசன் பண்ணாமல் போகிறாங்க.
எனக்கு எதுவுமே தெரியல. அது நான் ரொம்ப ஒரு ஒரு ட்ரெஸ் தான் ஒருத்தவங்கள வந்து நிர்ணயிக்கிறதா? அதுதானா தோற்றம் தானா? அப்படின்னுட்டு. அப்போ ஒரு ஒரு வெறியெல்லாம் நம்மளுக்கு வரும்ல. ஆனா ஒரு சின்ன வயசு. அப்போதான் எனக்கு 11, 12 இயர்ஸ் சம்திங். அப்போலாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன். நெறைய நாட்கள் அழுதுருக்கேன். அப்பதான் எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் மேலலாம் நான்லாம் பெரிய டிசைனர்லாம் கிடையாது. நான் டிசைனருக்காகலாம் படிக்கல. ஆனா ஒரு ட்ரெஸ்ஸ எவ்வளோ அழகா, எப்படி போய் நின்றா நம்மள பார்ப்பாங்கன்ற அட்ராக்ஷன் எனக்கு தெரியும். ஸோ அத நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனா நெறைய பேர் என்னோட இன்ஸ்டால பார்த்துட்டு, நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அது மாறிடுச்சு இப்போ. எல்லாமே எனக்கு மாறிடுச்சு. நீங்க உருவாக்குனது. ஆமா. அது ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினேன். நெறைய பேரு என்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு பயங்கர ப்ரௌடா இருக்கும். பரவால்ல, படிக்காத ஒரு பொண்ணு இவ்ளோ தூரம் வந்திருக்கு. உண்மையாவே ஏதோ ஒரு வைப் நம்ம நெனச்சத நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எப்பவுமே நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். இப்ப வரைக்குமே. என்னென்ன சாரீஸ் இருக்கீங்களா? இதுல வந்துட்டு ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே இருக்கும். அவ்வளவுதான். இதுல மேல சல்வாஸ், அங்க ஃபுல் வந்து பட்டு சாரி மட்டும் தான். அப்ப அத போய் அது பாத்துடலாம். பாத்துடலாம். அது பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஹேண்ட் பேக்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க போலியே. கலெக்ஷன் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. துபாயில வாங்குனது, அங்க வாங்குனது அந்த மாதிரி தான் இருக்கா? துபாய்லாம் நான் போல. இன்னும் போலியா? நான் போல. என்னோட ஃப்ரெண்ட் போகும்போது அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே. சரண்யா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அலமத்தி அபிபு மாதிரியே இருக்கு. அங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை அனுப்பணும்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஓகே, இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். எவ்வளவு இருக்கும் பிரைஸ்? இது பிரைஸ் வந்து நம்ம இந்தியா காஸ்ட்டுக்கு 3000 4000 சம்திங். நான் இப்ப சொன்னேன், அதை நான் இங்கேயே வாங்கியிருப்பேன். அங்க கம்மியா இருக்கும் தானே நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் ஒரு 3 பேக்குக்காக ஒரு 4000 அனுப்பினேன். அவ ஒரு பேக்கு 4000 வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ இந்த பேக் வந்து பாம்பேல வாங்கினது. இந்த கிளச் ஆக்சுவலி இப்போ இதுக்கு நேத்தி தான் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் இந்த கிளச் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பாம்பே போகும்போது அங்கே வாங்கினது. ஆனால் பாம்பேல இருந்தால் செம்மையா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இது வந்து ஒரு ஷோரூமில் கேட்கும் போது 1500 2000 சம்திங் சொன்னாங்க. இதோட காஸ்ட் ஜஸ்ட் 500 rupees. ஓ, ஜஸ்ட் 500 அங்க பாம்பேல. அது மாதிரி ஒரு 4-5 கிளச். இது வந்து எனக்கு இருந்ததே தெரியாம முந்தா நாள் வந்துட்டு நான் வார்ட்ரோப் கீழெல்லாம் க்ளீன் பண்ணேன். என்னோட இதுல அந்த க்ளீன் அடியில இருந்தது. அப்ப எடுத்து வச்சேன். சரி ஓகே, நம்ம ஏதாவது ரீல் போடுறச்ச யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னும் எத்தனை இருக்குது, எங்கெங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஓகே. சோ வேற என்ன இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஹையஸ்ட் பிரைஸ்டு? இதுல ஹையஸ்ட் பிரைஸ் எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே நார்மல் கிளச்சஸ் இதுதான். இந்த மாதிரி தான். ரொம்ப ஃபேவரட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப யூனிக்கா, ரொம்ப அழகா இருக்குமா. இது இந்த கலம்கரி சாரீஸ் எல்லாம் போடுறோம்ல, சல்வாஸ் எல்லாம் போடும்போது இது போடலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். ஸோ இந்த கோ டு ஹேண்ட் பேக்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து போயிடும். எப்பயுமே நான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதான் தேவை இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இல்ல. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நல்லா அழகா பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ். பார்ட்டி வேர். ஆமா ஆமா ஆமா. சூப்பருங்க. நைஸ், சூப்பரா இருக்கு உங்களோட ஹேண்ட் பேக்ஸுமே. அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது உங்களோட பட்டு சாரி பட்டு சாரி கலெக்ஷன். பாத்துடலாம். பட்டுன்னு போய் அந்த பட்டு சாரியை பார்த்துருவோம். ஆமா வாங்க. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.